மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. ஒரு எக்ஸாம் நடத்துறது தானேங்க அவங்க வேலை. அந்த வேலையை கூட வந்து மினிமமாக அவங்க வந்து சரியாக வந்து அதை செய்ய முடியவில்லை அப்படின்ற போது இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்ற அந்த கேள்வி தானே. நீங்கள் ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ மற்றவர்களோ பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்க முடியுமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம், அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுக்கு அடுத்தது, ஏன்னா அவங்களுடைய எதிர்காலமே இந்த தேர்வில் தான் அடங்கியிருக்கு. திமுக தரப்பிலிருந்து டிசம்பர் மாதத்தில் நடத்திய அந்த பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் மேலிடத்தோடு நடத்திய அந்த பேச்சுவார்த்தை, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா, அப்படி இருக்கீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ ஏதோ வந்து குழு போடுங்க அப்படின்னோடனே அந்த குழுவை வந்து அவங்க போட்டாங்க. ஒவ்வொரு முறை தமிழகத்துக்கு வரக்கூடிய காங்கிரஸ் மேலிடை பார்வையாளர் அவர் என்ன சொல்கிறாரு, 1 மாதம் ஆச்சு நாங்கள் குழு போட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்து, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு அப்படின்னு. அப்போ எங்களை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க உணர்றாங்க. அதனால தான் இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது தாவேக்கா வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது. ஆனால் தாவேக்கா கிட்ட வந்து இவங்க எதுவும் ஃபார்மலாக, அதாவது பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்துகிறாங்க அங்கங்க, பட் ஃபார்மலாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. திமுகவில் முடியுதோ இல்லையோ அப்படின்றத பார்த்து தான். இப்போ காங்கிரஸ் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இல்லாமல் நம்ம களத்துக்கு போனால் என்ன 80 தொகுதி கூட கொடுங்க காங்கிரஸ், ஆனால் இந்த 60 தொகுதி கொடுத்தா கூட திமுக காரங்க காங்கிரஸ்க்கு வேலை பார்ப்பாங்களா, காங்கிரஸ் திமுகக்கு வேலை பார்ப்பாங்களா? அந்த ஓட் கன்வர்ஷன் வந்து 2021 நடந்த மாதிரி இயல்பாக நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. அர்பன் ஏரியாஸ், செமி அர்பன் ஏரியாஸில் தாவேக்காவுடைய வீச்சு என்பது அதிகமாக இருக்கிறது. தாவேக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பல இடங்களில் அதிமுகவே தாவேக்கா பின்னுக்கு தள்ளுகிறது. அவங்க 2வது இடத்துல இருக்காங்க, அல்லது ஃபஸ்ட்டு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சூழல் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை வந்து திமுக எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு திரு ஐ பெரியசாமி கூட ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதாவது ராமதாஸ்கிட்ட நாங்கள் பேசலை, அவரும் முதலமைச்சரும் பேசலை அப்படின்னு. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க ரீச் அவுட் பண்ணி அந்த கேல்குலேஷனை அவங்க வந்து போட்டு பார்த்துருக்காங்க. தாவேக்காவுக்குள்ளே போகிறதுக்கு கூட நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு தாவேக்காவுக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன ஒரு நெருடல் அவங்களுக்கு இருக்குது. என்ன நெருடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள், இந்த எஸ்சி சமூக மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அந்த வாக்குகள் வந்து ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு கவலை என்பது அவங்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகளை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு துறையில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் நடக்கும், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போஸ்டிங் எப்படி நடக்கும், டெண்டர்ஸ் எப்படி மூவ் ஆகும், யார் யாருக்கெல்லாம் வந்து எந்தெந்த டெண்டர் வந்து போகும், என்ன ஏது அப்படின்ற விவரங்கள்லாம் வந்து நன்கு தெரிந்த ஒரு நபர் வந்து நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நேற்று தமிழ்நாட்டில் நடைபெற்ற டிஎன்பிசி தேர்வு குரூப் 2 2A இந்த தேர்வை வந்து நேற்று ரத்து செய்திருக்காங்க. சென்னையில் 3 மையங்களில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு இந்த தேர்வு வந்து நடைபெறல. இதனால தமிழ்நாடு முழுக்க நடைபெற்ற இந்த டிஎன்பிசி எக்ஸாமை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அரசனுடைய நிர்வாக கோளாறு அப்படின்னு எதிர்க்கட்சியினர் விமர்சிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்தில் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே வேலை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, ரெக்ரூட்மெண்ட், இது மட்டும்தான் அவங்களுடைய மேண்டேட். மற்றது எதுவும் வந்து பெருசாக அவங்க பண்ண போகிறதில்ல. அப்போ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுல இது வரைக்கும் இல்லாத ஒரு குளறுபடி, இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு குளறுபடி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் கிளிச்சுன்றாங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிக்கலாம் டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு. ஆனால் அந்த எக்ஸாம் எழுதின 900 பேருடைய மனநிலையை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க எவ்வளோ நாள் படிச்சிருப்பாங்க, எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பல பேருக்கு வந்து இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கும், வயசாக இருக்கும், இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கும், எப்படியாச்சும் நமக்கு வந்து ஒரு அரசு வேலை கிடைத்து விடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பல பேர்.
பார்ட் டைம் வேலை பார்ப்பாங்க, இல்லை ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பல பேர் வந்து இந்த எக்ஸாம்ஸுக்காக கவனம் செலுத்துவதற்காகவே வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எந்த வேலையும் பார்க்காம இதுக்கு மட்டுமே வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய அவங்க எதிர்பார்த்த அந்த தருணமும் அந்த நாளும் அதுதான். அந்த தேர்வை எழுதணும், அந்த தேர்வில் பாஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்றதா. இப்போ அது முற்றிலுமாக தடைப்படுகின்ற ஒரு சூழல் அப்படின்னு வருது இல்லையா? பல பேருக்கு வயசாயிருக்கும். இப்போ இந்த மாசத்துக்கு அப்புறம் வந்து பல பேர் அப்பியர் ஆனவங்களுக்கு வயது கூடிருச்சுன்னா அப்புறம் அவங்க லாஸ்ட் அட்டெம்ப்ட் எலிஜிபிள் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எல்லோருக்கும் வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, இது டெக்னிக்கல் கிளிச்சுன்னு நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டீங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு கிளிச்சாக இது மாறிடுச்சு அப்படின்ற அந்த கோபமும் அந்த ஆதங்கமும் இருக்குது. இது வந்து வெறும் 900 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இந்த 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 எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான குளறுபடிகளை நீங்கள் தான் கவனம் செலுத்தி இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து நாம் பண்ணுறோம், எக்ஸாம் எழுதுகிறவங்க பண்ணுறோம். எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியலையே. நீங்கள் எல்லாரும் வந்து உட்கார்ந்த உடனே அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஹால் டிக்கெட்டும் வந்து மேட்ச் ஆகலை, பிரச்சனை இல்லை. சில பேர்லாம் வந்து ஹாலில் வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு கூட எக்ஸாம் பேப்பர் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. நிறைய பேர்கிட்ட பேசும்போது நாங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்காக வந்து 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணோம், 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணோம், வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்காக மட்டுமே நாங்கள் வந்து எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய இதையும் வந்து செலவு செய்திருக்கிறோம் அப்படின்னும் போது அது அந்த வாய்ப்பு அவங்க கையை விட்டு நழுவி போகிறது அப்படின்னும் போது ஒரு விதமான ஒரு ஒரு கோபம் வராது அவங்களுக்கு. அப்போ இவர்களுக்கு யார் பதில் சொல்வது? இப்போ இவங்க டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த டெக்னிக்கல் கிளிச்சுக்கு யார் காரணம்? ஏதாச்சும் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறதா, இல்லை விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்களா? அந்த ஐஏஎஸ் அதிகாரியை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீக்கியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், அவங்க வந்து பல 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 பகுதிகள்லேருந்து அவங்க சென்னைக்கு வந்திருப்பாங்க. சென்னையில் வந்து அவங்க சென்டரை வந்து தேர்வு செய்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் நிவாரணம் கொடுக்கப்படுமா அப்படின்னா அதெல்லாம் எந்த பதிலும் இல்லை. அப்போ இது ரொம்பவே கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ இங்கே சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதனால இந்த எக்ஸாம் வந்து இப்போதைக்கு நடத்த சாத்தியம் இல்லை, இதுக்கப்புறம் தான் நடத்துவாங்களா சார்? நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு குளறுபடிக்கு பிறகு உங்களுக்கு டெக்னிக்கல் கிளிச் வந்து அந்த சென்டர்ஸ் அலாட் ஆகுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேரில் ஏதோ கிளிச் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த சாஃப்ட்வேர் கூட ஒரு தனியார் கம்பெனியை தான் வந்து இவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதே நீங்கள் எக்ஸாம் உட்காந்து எழுதின ஒரு மணி நேரம் கழித்து தானே உங்களுக்கு தெரியுது. அது வரைக்கும் அதில் வந்து தப்பாக இருக்குது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றத கவனிக்காமல் விட்டது யாருடைய தவறு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இப்போ இந்த டைமை வந்து நீங்கள் அதுவும் தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் இது பண்ணுறீங்க. இப்போ இன்னும் ஒரு மாதத்துலேயோ அல்லது இன்னும் கொஞ்ச நாள்லையோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிற முக்கால்வாசியான பேர் வந்து தேர்தல் பணிக்காக போயிடுவாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸாமை நடத்த முடியும் அப்படின்ற அந்த கவலை தான் வந்து பல பேர்கிட்ட இருக்குது. நாங்களும் பல பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். பேசும்போது அவங்க அதான் சொல்கிறாங்க, இப்போ அடுத்தது இந்த எக்ஸாம் எப்போ நடத்துவாங்க, எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்றது தெரியல. எலெக்ஷன் வேறு வரப்போகுது. எலெக்ஷன் முடிஞ்சு வருமா அல்லது முடியாமல் வருமா? ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி 1000 குளறுபடிகள் உள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. அதே வந்து முழுமையாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி போன எக்ஸாம்லாம் எனக்கு சொன்னது என்னன்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ரயில்வே கிராசிங்கு, அந்த ரயில்வே கிராசிங்கை தாண்டி 1 கிலோமீட்டர் உள்ள வந்து இவங்க எக்ஸாம் ஹாலை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ போகிறவங்கெல்லாம் வந்து கேட் போட்ட உடனே கேட்டை தாண்டி போக முடியல. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் கேட்டை தாண்டி போகணும். இறங்கி கூட நடந்து போக முடியல. எக்ஸாமுக்கு லேட் ஆயிரும் அப்படின்ற பதற்றம். பெண்கள்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு விதமான பதற்றமான ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன குளறுபடிகள் வந்து அதாவது ஒரு எக்ஸாம் நடத்துறது தானேங்க அவங்க வேலை. இப்போ அந்த வேலையை கூட வந்து மினிமமாக அவங்க வந்து சரியாக வந்து அதை செய்ய முடியவில்லை அப்படின்னும் போது இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்ற அந்த கேள்வி தானே. நீங்கள் ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ மற்றவர்களோ பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்ப முடியுமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம், அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுக்கு அடுத்தது, ஏன்னா அவங்களுடைய எதிர்காலமே இந்த தேர்வில் தான் அடங்கியிருக்கு.
இப்போ பல பேருக்கு இந்த குரூப் 2 அண்ட் 2A போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூனியர் லெவலில், ரொம்ப கீழ்மட்ட லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் தான். அப்போ அந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு அதாவது இந்த வேலை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே அந்த எக்ஸாமை நம்பி அவங்க எழுத வராங்க. அப்போ அந்த இது அவங்க கையை விட்டு நழுவி போகுது அப்படின்னும்போது அடுத்தது என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பதற்றமான ஒரு சூழல், அடுத்தது நமக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாகும். இப்போ இதையெல்லாம் யார் பொறுப்பேற்பது அப்படின்றது தான் வந்து இதில் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். சார், அடுத்து இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் 2 மாதங்கள் கூட முழுசாக இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான் வந்து உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் தொகுதி பங்கீடு இன்னும் உடன்பாடு எட்டப்படல. காங்கிரஸ் கட்சி டிசம்பர் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை குழுவை நியமிச்சிருந்தாங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சு பேசியிருந்தாங்க. தொகுதி பங்கீடு அப்போ எட்டப்படல. அடுத்து ராகுல் காந்தி அவர்கள், கனிமொழி அவர்கள் 2 பேரும் சந்திச்சு பேசியிருந்தாங்க. இப்போ சி வேணுகோபால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரப்போறாரு அப்படின்னு 2 முறை சொல்லப்பட்டது. இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி கூட வரப்போறாரு அப்படின்னு சொன்னாங்க. 2 முறையும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. காங்கிரஸ் திமுகவிடமிருந்து என்ன எதிர்பார்க்குது சார்? காங்கிரஸ் திமுகவிடமிருந்து எதிர்பார்ப்பது அதிக இடங்கள், அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா கடந்த முறை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 சீட்ஸ் காங்கிரஸ் கொடுத்தாங்க. ஏன்னா திமுக வந்து 2021 தேர்தலில் ரொம்ப டஃப்பாக இருக்கும், பிஜேபி கடுமையான நெருக்கடிகளை கொடுக்குது. அப்போ நம்ம அதிக இடங்களில் நின்னாதான், ஒரு 170 இடங்களில் நம்ம நிற்கும் போது தான் நமக்கு வந்து அந்த மெஜாரிட்டி மார்க் கிடைக்கும் அப்படின்றனால அவங்க கன்வின்ஸ் பண்ணி நின்னாங்க. அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் கோஆப்ரேட் பண்ணாங்க. காங்கிரஸ் மட்டும் இல்லை, காங்கிரஸோடு சேர்ந்து விசிகே, அதுக்கப்புறம் இடதுசாரி கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, மறுபடியும் வந்து உங்களுக்கு பாஜக அப்படின்ற ஒரு பாஜக அதிமுக என்ற கூட்டணி வலுப்பெற்று அவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றத உணர்ந்ததன் விளைவு இந்த கட்சிகள்லாம் வந்து தங்களுக்கு தேவையான தொகுதிகளை வந்து அவங்க கேட்டிருந்தாலும் திமுகவில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அவங்க வந்து அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சில விஷயங்களில் அவங்க வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ திமுக அதை ரெசிப்ரோகேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட கடந்த முறை இந்த நம்பர்ஸ் சொன்னீங்க, நாங்களும் வந்து ஒரு லார்ஜர் கோல் இருந்துச்சு நமக்கு, ஸோ அதனால் நாம் வந்து அதை ஒத்துக்கிட்டோம். ஆனால் இப்போ எங்களுக்கு கூடுதல் இடங்களை கொடுங்க அப்படின்றது தான் வந்து விசிகேவுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதே மாதிரி லெஃப்ட் பார்ட்டிஸும் வந்து அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நம்ம எல்லாம் வந்து ஒன்றா கூடி வரோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கூடுதல் இடங்களை கொடுப்பதில் வந்து ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு அந்த கேள்வி தான். நீங்கள் கடந்த முறை கொடுத்த 25 சீட் தான் இந்த முறையும் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது அப்படின்னும் போது காங்கிரஸும் கூடுதல் இடங்களை கேட்குறாங்க. அதே மாதிரி விசிகே லெஃப்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணாம் அப்படின்னாங்க. பட் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஏன் நம்ம கேட்கக்கூடாது ஆட்சியில் பங்கு? ஏன்னா இதுதான் டைம், இதுதான் தருணம். நீங்கள் ஒன்று கட்சி வளருவதற்கும் அதே போல் கட்சிக்கு வந்து உங்களுக்கு ஒரு அமைச்சரோ அல்லது 2 அமைச்சர்களோ இருந்தாங்கன்னா கட்சி வந்து சொல்லக்கூடிய ப்ராமிசஸ்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. பட் அதுக்கு வந்து இங்கே இன்னும் ஒன்றும் கிளாரிட்டி இல்லாததுனால தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ஒரு இழுபறி மாதிரியே இருந்துகிட்டு இருக்கு. திமுக தரப்புலேருந்து டிசம்பர் மாதத்தில் நடத்திய அந்த பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் மேலிடத்தோடு நடத்திய அந்த பேச்சுவார்த்தை, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா, அப்படி இருக்கீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ ஏதோ வந்து குழு போடுங்க அப்படின்னோடனே அந்த குழுவை வந்து அவங்க போட்டாங்க. காங்கிரஸ் தலைமையிட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு வர மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கோம் அப்படின்றதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு குழு போட்டிங்கன்னா இந்த பேச்செல்லாம் அடங்கிரும். தாவேகா கூட்டணிக்கு போகணும் அப்படி இப்படின்லாம் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அடங்கிரும். அப்போ திமுகவுடனான கூட்டணி உறுதியாகிவிட்டது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் என்பது வரும் அப்படின்னும் ஒன்னே காங்கிரஸ் தலைமையும் அதை ஏற்றுக்கிட்டு குழு போட்டாங்க. இப்போ இவங்க குழு போட்டாங்க, அந்த குழு வந்து முதலமைச்சரையும் சந்தித்து இன்ட்ரடக்டரியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு போயிருக்காங்கன்னும் போது நீங்கள் ஒரு குழு போட்டு பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடங்கணும். நீங்கள் ஏன் தொடங்கலை? எங்களை குழு போட சொன்னீங்க, நீங்கள் ஏன் குழு போடல அப்படின்ற கேள்வி தான் அவங்க கேட்குறாங்க. நாங்கள் குழு போட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் பிப்ரவரி 1st வீக் இல்லைனா 2nd வீக் தான் அமைப்போம் வழக்கம் போல. நீங்கள் பிப்ரவரி 1st வீக்கோ 2nd வீக்கோ 3rd வீக்கோ 4th வீக்கோ நீங்கள் அமைப்பீங்க, அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ எங்களை எதுக்கு இப்போவே குழு போட சொன்னீங்க அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ் எதுக்கு டிசம்பர் மாதமே குழு போடணும்?
டிசம்பர் மாதமே குழு போட்டுட்டு இவங்களும் வந்து எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும், எங்கள் குழுக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்கன்னு ஒவ்வொரு முறை தமிழகத்துக்கு வரக்கூடிய காங்கிரஸ் மேலிடை பார்வையாளர் அவர் என்ன சொல்கிறாரு, 1 மாதம் ஆச்சு நாங்கள் குழு போட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்து, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு அப்படின்னு. அப்போ எங்களை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க உணர்றாங்க. அதனால தான் இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது போயிட்டே இருக்குது. இப்போது ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க நீங்கள். அதை வந்து கூடுதல் இடங்கள் அப்படின்னா நம்ம பேசலாம், பட் அதெல்லாம் வந்து அந்த குழு பேசும். ஆனால் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து டெல்லி கூப்பிட்டு டெல்லியில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த விஷயத்த நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் யாரும் பேச வேணான்ட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் யாருமே பேச வேணாம், எல்லாரையும் டெல்லி பேச வேணாம்னு சொல்லிருச்சு அப்படின்னோடனே எல்லாரும் அமைதியாயிருவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. பட் அதையும் மீறி சில தலைவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா அவங்க வந்து காங்கிரஸ் மேலிட ஒப்புதல் இல்லாமல் பேசுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி ஒப்புதல் இல்லாமல் பேசுகிறார்கள் அப்படின்னும் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு இடத்துல திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு என்ன நடக்கிறது, என்ன மனநிலையில் ஆல் இண்டியா காங்கிரஸ் இருக்குது, அதே போல் மற்றவர்களுக்கெல்லாம் வந்து தெரியுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் அவங்களும் தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் திமுகவினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து தொகுதியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அதிக தொகுதிகள் நாங்கள் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குது, அதனால் பெரும்பான்மையான தொகுதிகளை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அதிக தொகுதிகளை ஒதுக்குனீங்கன்னா, அதாவது இந்த 25 தொகுதிகள் கடந்த முறை ஒதுக்குனாங்க. இந்த 25 தொகுதிகள் ஒதுக்கியதுக்கு பிறகு கூட எக்ஸப்ட் கன்னியாகுமரி அண்டு ஒரு சில இடங்கள் உங்களுக்கு பெருவாரியான இடங்களில் வந்து திமுக தான் அந்த தொகுதிகளில் வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. இப்போவும் நீங்கள் 40 தொகுதி ஒதுக்குனாலும் திமுக தான் வேலை பார்க்கணும். அதுதான் நிலைமை. காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு பணம் செலவு பண்ணணும், ஆள்பலம் வேணும், இது எல்லாமே வந்து திமுக கிட்ட தான் இருக்குது. திமுக கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். பட் அதே நேரத்தில் திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தி திமுகவை பாதிக்குதோ இல்லையோ நம்மளை பாதிச்சிரும் அப்படின்ற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்கிறது. ஸோ அதனால தான் வந்து அவங்க ஆல்டர்னேட்டாக ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தாவேக்கா வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது. ஆனால் தாவேக்கா கிட்ட வந்து இவங்க எதுவும் ஃபார்மலாக, அதாவது பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்துகிறாங்க அங்கங்க, பட் ஃபார்மலாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. திமுகவில் முடியுதோ இல்லையோ அப்படின்றத பார்த்து தான். இப்போ காங்கிரஸ் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இல்லாமல் நாம் களத்துக்கு போனால் என்ன இம்பேக்ட் அப்படின்றத டிஎம்கே அசஸ் பண்ணிட்டாங்க. அசஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு சவுத்தில் தான் பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு தான் இந்த விருதுநகர் மாநாடை கூட்டி இருக்கிறார்கள், அவங்களுடைய பலத்தை காமிக்கிறதுக்கு. விருதுநகரில் நாங்களே வந்து அந்த மாநாடு அப்படின்றதே ஒட்டுமொத்த தென் தமிழகத்துக்கான ஒரு மாநாடு தான். அப்போ அங்கேயே நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து கிளியராக அனுப்புகிறாங்க. ரெண்டாவது, காங்கிரஸ் வரல அப்படின்னா அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன அப்படின்றதையும் வந்து நீங்கள் பாருங்கள் கீழ்மட்டத்தில் அப்படின்றதையும் வந்து அரசல் புரசலாக கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்து விடக்கூடாது, நாம் எதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்ற அந்த மனநிலையோடு தான் திமுக இந்த விஷயத்தை அணுகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, திமுக வந்து இந்த முறை அதிக தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்குவதற்கான எந்த நெருக்கடியும் இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. ஏன்னா 2011 பார்த்தோம் அப்படின்னா 65 தொகுதிகளை காங்கிரஸுக்கு ஒதுக்கியிருந்தது திமுக. அப்போ வந்து 2G ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெருக்கடி இருந்துச்சு திமுகவுக்கு. அதனால இவ்வளோ தொகுதிகள், கடந்த வரலாறு பார்த்தோன்னா அவ்வளோ தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்குனது இல்லை. ஆனால் இப்போ அந்த மாதிரியான நெருக்கடி இல்லை திமுகவுக்கு. அதனால் அவங்க சொன்னாலும் நாங்கள் கம்மியான தொகுதிகள் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் கம்மியான தொகுதிகள் கொடுக்கலாம். நீங்கள் அந்த தொகுதிகள் கொடுத்தா கூட முன்ன இருந்த 2021 இருந்த அந்த இணக்கம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கா அப்படின்றது கேள்வி. நீங்கள் 60 தொகுதி கூட கொடுங்க காங்கிரஸுக்கு. ஆனால் இந்த 60 தொகுதி கொடுத்தா கூட திமுக காரங்க காங்கிரஸ்க்கு வேலை பார்ப்பாங்களா, காங்கிரஸ் திமுகவுக்கு வேலை பார்ப்பாங்களா? அந்த ஓட் கன்வர்ஷன் வந்து 2021 நடந்த மாதிரி இயல்பாக நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா திமுக காரங்க பல பேர் பல விஷயங்களை பேசிட்டாங்க, காங்கிரஸ்காரங்க பல பேர் பல விஷயங்களை பேசிட்டாங்க அப்படின்னும் போது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு மனக்கசப்பு உருவாகி விட்டது. அப்போ அதை எப்படி சரி செய்வது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஒரு மாதத்துலேயே அதை சரி செஞ்சிட முடியுமா? அப்போ இவங்க இப்படி சொன்னாரே, அவர் அப்படி சொன்னாரே அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு எல்லாருமே வந்து வேலை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு என்னன்னா மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ்ட் ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 தொகுதிகளை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 25 கடந்த முறை கொடுத்தது, இப்போ 30 கொடுக்குறாங்க, இல்லை ஒரு 35 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
இவங்க ஒரு 20ல் ஜெயிச்சா போதும், ம். மீதி தொகுதிகள்லாம் ஜெயிக்க வேண்டாம், ஜெயிச்சாங்கன்னா ஆட்சியில பங்கு கேட்பாங்க அப்படின்றதுக்காக தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. உள்ளுக்குள்ளேயே வந்து வேலை செய்யாம விட்டுருங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். ம். அல்லது கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து திமுக நிர்வாகிகள் வந்து காங்கிரஸை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு தொகுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல வந்து கணிசமான அளவு தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிக்கணும், ஜெயிக்க வைக்கணும் திமுக. அதுதான் வந்து நீங்க இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ஏடிஎம்கே கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கட்சி கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல தொகுதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்பன் ஏரியாஸ், செமி அர்பன் ஏரியாஸில் தாவேக்காவுடைய வீச்சு என்பது அதிகமாக இருக்கிறது. தாவேக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பல இடங்கள்ல அதிமுகவே தாவேக்கா பின்னுக்கு தள்ளுகிறது, அவங்க 2வது இடத்துல இருக்காங்க அல்லது ஃபர்ஸ்ட் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சூழல் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை வந்து திமுக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு அதிமுக தலைவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி கடந்த முறை நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டிய தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே டிஎம்கே எங்களுக்கு நேர் எதிராக நிற்கிறாங்களோ அந்த தொகுதிகளில் எங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் அதே காங்கிரஸ்லாம் நிற்கிற தொகுதிகளில் எங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா ஏடிஎம்கே உடைய இதை வந்து பவரை காமிக்கலாம். இப்போ என்னன்னா அது வந்து ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற கான்டெக்ஸ்டுக்குள்ள இந்த 2 பேருக்கு இடையே மட்டும்தான் போட்டி. இப்போ நீங்க வந்து நாம் தமிழர் இருக்கு, தாவேக்கா இருக்கு அப்படின்னும் போது திமுக அதிமுக இடையான போட்டி கிடையாது. இது ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட் அப்படின்னும் போது தாவேக்கா எத்தனை வாக்குகளை பிரிக்கும், நாம் தமிழர் எத்தனை வாக்குகளை பிரிக்கும், அந்த வாக்குகள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தாவேக்காவுக்கு கூடுதலான வாக்குகள் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, 2 பக்கத்துல இருந்து ஓட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க, தாவேக்காவை வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு 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 4 கார்னர் கண்டெஸ்ட்ல எப்படி போவோம், அந்த ஃபைட் எப்படி போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து இப்போ டிஎம்கே கூட்டணிக்குள்ள பாமக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்குள்ள வந்தா விசிக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். விசிகே தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எந்த இடத்துல பாஜக இருக்கிறதோ, எந்த இடத்துல இந்த சாதிய கட்சிகள் இருக்கிறதோ நாம் வந்து இருக்க மாட்டோம், குறிப்பாக பாமக இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்டேட்டட் பொசிஷன். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு வேறு விதமான ஒரு முடிவை திமுக தலைமை எடுக்குது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கும். இப்போ ராமதாஸ் பாமக கிட்ட வந்து அவங்க 2 தரப்புலையும் பாமக பேசிட்டு இருக்காங்க. பாமக கிட்ட இன்னொரு தாவேக்காவும் பாமக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துச்சு. பட் அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது தாவேக்காவுக்கு. பட் அதிமுக திமுக வந்து ஓரளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ கூட ஒரு அமைச்சர் போய் சந்திச்சுட்டு வந்தார், நாங்கள் அரசியல் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சீரியஸான ஒரு முயற்சி அப்படின்னு நடக்கிறது அப்படின்றத அது வெளியே காட்டுது அப்படின்னு பார்க்குறேன் நான். ஸோ உங்களுக்கு திரு ஐ பெரியசாமி கூட ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதாவது ராமதாஸ்ட்ட நாங்கள் பேசலை, அவரும் முதலமைச்சரும் பேசலை அப்படின்னு. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க ரீச் அவுட் பண்ணி அந்த கேல்குலேஷனை அவங்க வந்து போட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் அது ஃபார்மலாக வெளிப்படையாக அது வரல. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து திருமாவளவன் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு அப்படின்னும் போது அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க உடனடியாக இதை பிரேக் பண்ணிவிட்டு இந்த அலையன்ஸை ஃபுல்லாக வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவரை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா முயற்சிலாம் எடுக்கிற மாதிரி தெரியல. மேபி உள்ளே வரும்போது அகாமடேட் பண்ணுறதுக்கு இவர் ஒத்துக்கிட்டாருன்னா அகாமடேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவருக்கு இருக்கிற வாய்ப்பு வந்து தாவேக்காவோட தான். தாவேக்காவுக்குள்ளே போகிறதுக்கு கூட நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு தாவேக்காவுக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன ஒரு நெருடல் அவங்களுக்கு இருக்குது. என்ன நெருடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் இந்த எஸ்சி சமூக மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அந்த வாக்குகள் வந்து ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு கவலை என்பது அவங்களுக்கு இருக்கிறது. ஸோ ஆகவே தான் அந்த நெருடலோடு தான் அவங்க அணுகுறாங்க. தாவேக்கா எதிர்பார்க்கறது 2 கட்சிகளை, ஒன்று வந்து காங்கிரஸ், இன்னொன்று வந்து விசிகே. இந்த 2 கட்சிகளும் நம்மளோட வந்துச்சுன்னா தாவேக்காவுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆயிரும். ஸோ அதனால் தாவேக்கா வந்து அந்த 2 கட்சிகள் நம்ம கூட வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க. அல்லது நாம் தனியாக களம் ஆடுகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா தான், அவ்வளோதான்.
இதில் தாவேகா வந்து ஏற்கனவே ஆட்சியில் பங்கு எல்லாத்தையும் சொல்லி கூட நிறைய பேர் வரலன்றாங்க. தாவேகாவும் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் பேசுகிறாங்க. அவங்க ஆரம்பத்தில் ஏடிஎம் கேட்ட பேசுறது முயற்சி பண்ணது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது சரியாக வரல. சசிகலா அவர்கள் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போறாங்க, அவங்க தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அவங்க 2021 சட்டமன்ற தேர்தலின் போதே நான் அரசியல் விட்டு வெகு தூரம் போறேன், புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக தோல்வி அடைஞ்ச பிறகு அதிமுகவை ஒன்றிணைக்கணும், ஜெயலலிதா அவர்களுடைய வீடு வரவேற்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் அதே 2024 ஜூன் மாதம் நான் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேன் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புதிய கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சில தகவல்கள் வருது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? சரி, நீங்கள் அம்மையார் சசிகலா வந்து அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன அப்படின்றது அவங்களுக்கே வந்து கிளியராக தெரியல அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் உங்களுக்கு சிறையிலேருந்து அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு இருந்த அந்த வேகத்தில் அவங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவங்களாலையும் வந்து ஒரு செல்வாக்கோட நின்றுருக்க முடியும். பட் அந்த டைம் விட்டாங்க அவங்க வெளியே வர. ஆனா அதற்கு காரணம் பாஜக அழுத்தம் தான். பாஜக அழுத்தம் தான் நிச்சயமா. நீங்க வந்து நீங்க பாஜகவுடைய அழுத்தத்துக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அடிபணிஞ்சீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து அரசியல்ல உங்களால வந்து அரசியல்ல எதுவுமே நிரூபிக்க முடியலையே. சரி, அரசியல் தெரியாத ஆள் ஒன்றும் கிடையாது. அரசியல் தெரியும். யார் யாரெல்லாம் அரசியலில் சில விஷயங்கள்லாம் சில பேரை வச்சு மூவ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு நபர் தான். இன்னொன்று, உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு அரசாங்க துறை எப்படி வேலை செய்யுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிந்த ஆள் வந்து அம்மையார் சசிகலா. மற்றவர்கள் கூட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாது. நீங்கள் ஏற்கனவே அந்த துறையில் இருந்தவங்க மேபி ஐடியா இருக்கலாம், அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு ஐடியா இருக்கலாம். அதிகாரிகளை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு துறையில் எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்கும், டிரான்ஸ்ஃபர்ஸ் போஸ்டிங்ஸ் எப்படி நடக்கும், டெண்டர்ஸ் எப்படி மூவ் ஆகும், யார் யாருக்கெல்லாம் வந்து எந்தெந்த டெண்டர் வந்து போகும், என்ன ஏது அப்படின்ற விவரங்கள்லாம் வந்து நன்கு தெரிந்த ஒரு நபர் வந்து அம்மையார் சசிகலா. ஆனால் அவங்களால வந்து பாஜகவுடைய அழுத்தத்தின் பேரில் அவங்களும் பாஜகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அரசியல் எதிர்காலத்தை வந்து கோட்டை விட்டவர்களில் அம்மையார் சசிகலா ஒன்று. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இப்போவும் முயற்சி பண்ணார். இப்போ அவருக்கும் பாருங்க, கட்சி ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடி. அதே போல் இவங்களும் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்தா கூட வந்து உங்களுக்கு விஜயோட போய் ஜாயின் பண்ணுறதுல விஜய் அதை அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இன்னொன்று, அவருடைய சகோதரர் திவாகரன் அவர்கள் வைத்திருந்த அண்ணா திராவிடர் கழகம், அந்த கட்சியின் மூலமாக வேட்பாளர்கள் நிறுத்தி அதன் மூலமாக பேச்சுவார்த்தை நம்ம தாவேகாவுடன் நடத்தலாம் அப்படின்னு நடத்தலாம். ஆனால் நடத்தினா கூட வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அந்த தென் தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் சமூக மக்கள் மத்தியில் அந்த வாக்குகளை பிரிப்பதற்காக வேணும்னா அவங்க வந்து நிற்கலாம். பட் அதுவும் இவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம், அல்லது இந்த தேர்தலில் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம், இந்த தேர்தல் வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அவங்களும் அமைதியாக இருந்துருவாங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம் நான் வேணால் அதிமுகவை மீட்டெடுக்கிறது தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அந்த நம்பகத்தன்மை அப்படின்றத அவங்க இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு கட்சிகள் யாரும் வந்து அவங்கள நம்பி அரசியல் ரீதியாக அவங்களோட என்கேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.